நாம சேர்ந்து வாழணும் சின்னையா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். உங்க மனசு மாறும் சின்னையா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாசாணி அம்மா முன்னாடி நடந்த கல்யாணம்ல, அவ நம்மள சேர்த்து வைப்பா. என்ன அத்தை, நீங்க ஒரு கணக்கு போட்டீங்க, ஆனா இவ என்னடானா வேற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா. ஏய், எப்படியோ அசோக் கிட்ட போட்டோ மாட்டுறதுக்கு அனுமதி வாங்கிட்டா போல இருக்க. காலையில திட்டினதுக்கு ஹால்ல போட்டோ மாட்டிக்கோன்னு அசோக் சொல்லியிருப்பான். உடனே இந்த அம்மாவும் கனவுல மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே பகல் கனவாதான் போக போகுதுன்னு நாளைக்கு அவளுக்கு தெரிஞ்சிடும். இத பாரு வீணா, நாளைக்கு நடக்க போற பார்ட்டியில அவ சிக்கி சின்ன பின்னமா ஆக போறா. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பார். கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்பா 10 பிள்ளை பெத்துக்குவாளாமே. என்ன அலும்பு அவளுக்கு. ஏய் துர்கா, உன்னை உன் ஊருக்கே விரட்டி அடிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சின்னையா, அழகா இருக்கே. யார் சின்னையா இவங்க? துர்கா, கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி இருக்கும்ல நீதி தேவதை, அதுதான் இது. சிலை ரொம்ப அழகா இருக்கு சின்னையா. தேங்க்ஸ் துர்கா. நாளைக்கு பார்ட்டியில இந்த சிலைய ஜட்ஜ் அனுராதா மேடம்க்கு கிஃப்டா கொடுக்க போறேன். ஓ சரிங்க சின்னையா. ஜட்ஜ் மேடம பத்தி அடிக்கடி சொல்றீங்க. அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா துர்கா, அவங்க என்னோட சீனியர். நான் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணும்போதே அவங்க தான் எனக்கு குருவே. நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே அவங்க தான். ரொம்ப நேர்மையானவங்க. எங்களை மாதிரி லாயர்ஸுக்கெல்லாம் அவங்க ஒரு வழிகாட்டி மாதிரி. என் மேல அவங்களுக்கு ரொம்ப பிரியம். எனக்கும் அவங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. பார்ட்டிக்கு அவங்க வராங்க. இன்னும் சில பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க. பார்ட்டி எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். எனக்கு அந்த கவலை மட்டும்தான் இருக்கு. சின்னையா, நாங்க தான் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு பூஜிதாவும் வராங்க. அவங்களும் பாத்துப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சின்னையா. சின்னையா, சொல்லு துர்கா. இந்த சிலைய நான் அழகா பேக் பண்ணி gift மாதிரி கொடுக்கவா? உனக்கு பேக் பண்ணலாம் தெரியுமா? நல்லா பண்ணுவேன் சின்னையா. அப்படியா? பரவாயில்லையே. சரி, அப்புறம் பார்த்து மெதுவா உடைஞ்சிடாம கவனமா பண்ணணும். சரிங்க சின்னையா. சின்னையா, பால் இல்ல, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க வச்சிரு. ஓகே ஓகே.
ஏய் துர்கா, பரவாயில்லையே, அழகா பேக் பண்ணிட்டியே. நன்றி சின்னையா. சரி, ஏய் பத்திரமா வை. நேரத்துக்கு இந்த கிஃப்டை கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பத்திரம் பத்திரம் பத்திரம். ஆ சரிங்க சின்னையா. மாமா, அம்மா தாயே, உன் அருளால தாலி பூஜையை நல்லபடியா முடிச்சம்மா. இந்த பூஜையால என் துர்காவோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. சித்தப்பா துர்காவை ஹோட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. நான் அனுப்பின கல்யாண போட்டோவை ரூம்லயே மாட்டிக்க சொல்லிட்டாருன்னு துர்கா ரொம்ப சந்தோஷமா பேசினா. இன்னும் சித்தப்பா அவளை மனைவியா ஏத்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழணுமா. அதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். கௌரிமா வாங்க போலாம். மயிலு, பூ வச்சு விடட்டுமா? அண்ணே, மயிலும் அவ புருஷனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது எனக்கு நம்ம துர்காவும் சித்தப்பாவும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன் கௌரிமா? அண்ணே, மயிலு மாசமா இருக்கா. அவரோட புருஷன் அவளை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாரு. ஆ, ஆ. இதே மாதிரிதான் என் சித்தப்பாவும் என் துர்காவை நல்லபடியா பாத்துக்கணும். அவளுக்கும் குழந்தை உண்டாகணும். சித்தப்பாவும் துர்காவும் குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஊருக்கு வரணும். மாசாணி அம்மாவோட பாதத்துல குழந்தைய வச்சு ஆத்தாவுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மாவா இருந்து துர்கா தான் என்னை வளர்த்தா. அதே மாதிரி நான் அம்மாவா இருந்து துர்காவோட குழந்தைய நான் வளர்க்கணும். அதுதானே என் ஆசை. கௌரிமா, எல்லாமே நடக்கும். அந்த மாசாணி அம்மா நீ சொன்னதெல்லாம் நடத்தி காட்டுவா. அம்மா பாத்தீங்களா? பார்த்து போமா. வாங்கம்மா. அத்தை என்ன பண்றாங்க? ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு நின்னு வியூ பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல போய் என்னன்னு கேப்போம். அத்தை, இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்பவே திட்டம்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா வீணா, திட்டம் போட்டாதானே அதை செயல்படுத்த முடியும். உங்க திட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. திட்டம் என்னோடதுதான், ஆனா அதை செயல்படுத்த போறது நீதானே. நானா? மொத்தத்தையும் நான் இப்பவே சொன்னா நீ குழம்பிடுவ. பாதி ஆரம்பிச்சு மொத்த பேரு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிளானா சொல்றேன். அப்புறம் அசோக்கோட அம்மாங்கிற முறையில வந்தவங்கள வரவேற்கணும், அவங்கள உபசரிக்கணும். அசோக் சந்தோஷப்படுற மாதிரி நடக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி நடக்கிற ஒவ்வொன்னும் துர்காவால நாசமாகணும். வந்தவங்க எல்லாருமே இரிட்டேட் ஆகணும். அசோக் கோவத்தோட உச்சத்துக்கே போகணும். ஒண்ணு, அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டி எடுக்கிற முடிவை அவன் எடுக்கணும். இல்ல இந்த வீட்லயே நமக்கு இடம் இல்லைன்னு அவளே ஒரே ஓட்டமா ஓடணும்.
வீணா, இந்த 2 காரியத்துல ஒன்னாவது நடந்தே ஆகணும். அத்த, நீங்க சீரியஸா பேசுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு இப்பவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா துர்காவை விரட்டியே தீரணும்ன்ற வெறித்தனம் உங்க முகத்துல தெரியுது. வீணா, ஒரு சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாது. முக்கியமா நம்ம மேல துளி சந்தேகம் கூட யாருக்கும் வந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? சரி அத்த. பாத்தியா வீணா, புருஷன் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக எப்படி எல்லாம் ஓடி ஆடி வேலை செய்யறான்னு. இவ இப்படி வேலை பாக்குறது நமக்கு நல்லதுதான். வீணா, நான் சொன்னபடி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே அதிரடியா இருக்கணும். எல்லாம் தயார் பண்ணிட்டல்ல? எல்லாம் தயாரா இருக்கு அத்த. நீங்க கண்ணை காட்டினா காரியம் நடந்துரும். வீணா, ஒச்சு பிசராம நடக்கணும். அத்த, நீங்க என்ன எதிர்பார்த்து செய்ய சொன்னீங்களோ அது அப்படியே நடக்கும். வீணா, நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம மேல சின்ன சந்தேகம் கூட இங்க வர யாருக்கும் வந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்த. வராங்க பாரு. ஹாய். வாங்க வாங்க. துர்கா, அத்தை வாங்க. துர்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அசோக்கோட ஒய்ஃப். நீ தானே முன்னாடி நின்னு வரப்போற கெஸ்ட் எல்லாம் வரவேற்கணும். இப்படி ஓடி ஆடி வேலை பாக்குறியே, வரவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ அத்தை, நம்ம வீட்டு விசேஷம் அத்தை, நம்ம பார்க்காம வேற யார் பாப்பாங்க? உனக்கு தான் நம்ம வீட்டு மேல எவ்வளவு அக்கறை. பாத்தியா வீணா, மருமகனா இப்படிதான் இருக்கணும். அப்ப நான் துர்கா மாதிரி இல்லைன்னு குத்தி காட்டுறீங்களா அத்த? சேச்சே, அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. உனக்கு தனித்திறமை இருக்கு, துர்காவுக்கு தனித்திறமை இருக்கு. ஆனா துர்கா, இந்த நேரத்துல அசோக் மட்டும் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் அவனுக்கு உன் மேல ஒரு கோவம் இருந்துச்சுல்ல, அந்த கோவம்லாம் தானா மறைஞ்சு போயிடும். இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே நடக்க போகுது. இன்னைக்கு இந்த பார்ட்டிக்கு செலிபிரிட்டிஸ்லாம் வர போறாங்க. ஜட்ஜ் அனுராதா மேடம் வர போறாங்க. நீ வேணா பாரு, பார்ட்டியோட முடிவுல அசோக் வந்து எல்லாரும் முன்னாடியும் உன்னை அறிமுகப்படுத்தி, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும்னு அசோக் சொல்ல போறானா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழதான் போறான். ஏமா, எதுக்கு அழற? என்னாச்சு? இல்ல அத்தை, நான் நல்லதுன்னு நினைச்சுதான் எல்லாமே பண்றேன். ஆனா அது கெட்டதாவே முடிஞ்சிடுது. இன்னைக்கும் முழு மனசோட என் மாசாணி அம்மனை வேண்டிக்கிட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாவே முடியணும். கொஞ்சம் பயமாவும் இருக்கு அத்தை. துர்கா, நீ ஏமா வீணா கற்பனை பண்ணிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நாங்கெல்லாம் இருப்போம்ல, நீ பயப்படாத. வீணா, நீ துர்காக்கு கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணு. ஐயோ,
வேண்டாத்த, வீணாம எதுக்கு? உங்களுக்கு வந்தவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். நீங்க போங்க, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அப்படி சொல்றியா? சரி துர்கா, நீ உன்னோட வேலையை பாரு. வா. முன்னாடியெல்லாம் அத்தைக்கு துர்காவை கண்டாவே பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமா திட்டுவாங்க, வெறுப்பா பேசுவாங்க. ஆ? ஆனா இப்ப இவ்ளோ பிரியம் காட்டுறாங்களே, அந்த பிரியம் உண்மையான பிரியமான்னு தெரியலையே. ஏதோ தப்பா இருக்கு. துர்காவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். இவ ஏன் இப்படி ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கா? நான் இவளுக்கு வைஃப்ன்ற இடத்த கொடுக்கலனாலும் இன்னைக்கு வரக்கூடிய எல்லார் பார்வையிலையும் என்னோட வைஃபா தான் பார்ப்பாங்க. ஆனா இவளுக்கு ஏன் இந்த விஷயம் கூட தெரியல? தன்னை எளிமையா காட்டிக்கிறா, பாவம். கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. பகட்டா தன்னை காட்டிக்க தெரியாது. மற்றவங்க பார்வைக்கு என்னோட வைஃப் மெஜஸ்டிக்கா தெரியணும்ல. துர்கா, சின்னையா, துர்கா இங்க வா. வேலை. வா இங்க. சொல்லுங்க சின்னையா. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சின்னையா, கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அதான் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ யாரு? நான் இந்த வீட்டு மருமக, அப்புறம் உங்க பொண்டாட்டி. ஏய், ஒழுங்கா நில்லு. இப்படியா வேலைக்காரங்க மாதிரி ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப? அதெல்லாம் ஆளுங்க பாத்துக்க மாட்டாங்களா? ஐயோ, சின்னையா அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. நம்ம பக்கத்திலே இருந்தாதான் ஒழுங்கா வேலை நடக்கும். நீ சொன்னாலும் கேட்க மாட்ட. சரி, வேலை வேலைன்னு நீ இன்னும் பார்ட்டிக்கு ரெடி ஆகாம இருக்க? இல்ல சின்னையா, நான் எப்பவும் ரெடி ஆயிட்டேன் பாருங்க. ஏய், இதெல்லாம் ஒரு புடவையா? வா என் கூட வா. சின்னையா, இந்தா. என்ன சின்னையா இது? பிரிச்சு பாரு. புது புடவை. அன்னைக்கு ஹோட்டலுக்கு போறப்ப கூட ஒரு புடவை கொடுத்தீங்கல்ல? அன்னைக்கு கொடுத்தா இன்னைக்கு கொடுக்க கூடாதா? பார்ட்டிக்காக உனக்கும் வாங்கினேன். பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச கலரா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி சரி, சீக்கிரம் கட்டிக்கிட்டு வா. துர்கா, இந்த புடவைல எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாக்கா, பார்ட்டிக்காக சின்னையா வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கா? ஆஹா, நல்லா இருக்காவா? ஸ்டார் மாதிரி இருக்கு.
போங்கக்கா நீங்க வேற. நிஜமா சொல்றேன் துர்கா, நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. செயின் கூட புதுசா இருக்கே. இதுவும் அவர் வாங்கி கொடுத்ததுதான்க்கா. ஓ, பார்ட்டிக்காகவா? இல்ல இல்ல, இது ஊர்ல இருக்கும் போதே வாங்கி கொடுத்தாரு. ஓஹோ, கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது, பொண்டாட்டி தேவையில்ல. ஆனா இந்த ரொமான்ஸ் எல்லாம் தனியா நடந்துகிட்டே இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். போங்கக்கா நீங்க வேற என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம போலாமா? போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னக்கா? இங்க பாரு துர்கா, யாரு சொன்னாலும் நீ அப்படியே நம்பிடுற. அப்படிலாம் இருக்க கூடாது. அவங்க ஏன் சொல்றாங்க, நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்போ காவிரி அத்தை இருக்காங்க, எனக்கு அவங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் சொன்னா கூட அத கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது. புரியுதா?